Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம ecology chapterல ecological succession பார்க்க போறோம். First இந்த ரெண்டுக்கும் மீனிங் பார்த்தறலாம். Ecology அப்படினா abiotic and biotic character ரெண்டும் சேர்ந்தது. Succession அப்படினா gradual development, progress ஆயிட்டே வருது. Progressனா முன்னேறிக்கிட்டே வருது. So gradually ecologyல சில முன்னேற்றங்கள் development நடக்க போகுது. அதான் ecological succession. First we should know these terms and then we see the characteristics of ecological succession. Ecological succession is successive replacement of one type of plant community by the other type of plant community of the same area or place. அதைத்தான் நம்ம plant succession and ecological succession. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு பேரன் லேண்ட் இருக்குது. அந்த பேரன் லேண்டில் இதுக்கு முன்னாடி ஒரு plant community இருந்திருக்கும். இது வந்து மனிதனோட செயலாலையோ இல்லை நேச்சுரலாக எர்த்குவேக்கோ இதனால் வந்தது, இல்லை மனிதன் வந்து அந்த நெருப்பு வச்சிட்றான், அந்த மாதிரிலாம் வந்த பிரச்சனைகள்னால அந்த இடம் பேரன் லேண்டாக போயிடுச்சு. இப்போது அந்த இடத்துல வந்து திருப்பியும் அனதர் பிளான்ட் கம்யூனிட்டி வருது இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து பிளான்ட் சக்சஷன் ஆர் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் அப்படிங்கிறோம். அது வந்து சக்ஸசிவாக தான் நடக்கும். சக்ஸசிவ் அப்படின்னா படிப்படியாக நடக்கும். சக்ஸசிவ் ரீப்ளேஸ்மெண்ட், படிப்படியாக அது ரீப்ளேஸ் ஆகும். முதல்ல இந்த பாக்டீரியா, அதுக்கப்புறம் இந்த மாசஸ், ஆல்கே இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வரும். அதுக்கடுத்து குட்டி குட்டி ஹெர்ப் பிளான்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஷ்ரப், புதர் செடி வரும். அதுக்கப்புறம் மரங்கள் வரும். அதை தான் சக்ஸசிவ் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறோம். அதை நம்ம ஈக்கோலாஜிக்கல் சக்ஸஷன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்படி பேரன் லேண்டில், பேரன் ஏரியாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் அங்கே வருதுன்னா அதை பயோனியர், முன்னோடிகள் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்வேடட் பிளான்ட் இன் எ பேரன் ஏரியா. இன்வேடட்னா ரொம்ப வேகமாக பரவுறது தான் இன்வேடட் அப்படிம்போம். ஒரு வெற்றிடத்தில், ஒரு பேரன் லேண்டில் ஒரு ஃபஸ்ட்டு வேகமாக ஸ்ப்ரெட் ஆன பிளான்ட்டை நம்ம பயோனியர் அப்படிம்போம். வெரி இம்பார்ட்டண்ட். சீர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீரியல் கம்யூனிட்டி அப்படிம்பாங்க. சீரியல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, பிளான் கம்யூனிட்டினா அடுத்த பிளான் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ கம்யூனிட்டினா என்ன. கம்யூனிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஒரு இடத்துல ஒரே சமயத்தில் வளர்கிறது தான் நம்ம பிளான்ட் கம்யூனிட்டி அப்படிம்போம். இப்போ சீர்ஸ் அப்படிங்கும்போது சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் இன் ஏ கிவன் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பாண்டில் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டோட ஓரத்தில் சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாண்டில் மண்ணெல்லாம் சேர்ந்து தூழ்ந்து போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக லேண்ட் பிளான்ட்ஸ் வந்துடும். இப்போது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்லேருந்து எப்படி லேண்ட் பிளான்ட்ஸ் படிப்படியாக வந்துச்சு, அதை தான் சீர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட். டிரான்சிஷனல்னால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறது தான் டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே ஏரியாவில். நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னா எந்த ஒரு ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன்லையும் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி தான் ஸ்டேபிளாக இருக்கும். இது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடுங்க. கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஸ்டேபிளாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏரியாவில் பேரன் லேண்டில் பிளான்ட்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரையோஃபைட்ஸ், ஆல்கே இதெல்லாம் வளருதுன்னா அதுக்கடுத்து டெரிடோஃபைட் வந்து அதை டாமினேட் பண்ணும். டெரிடோஃபைட்க்கு அப்புறம் ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ணும். அதுக்கடுத்து லார்ஜ் ஆஞ்சியோஸ்போம், பெரிய பெரிய ட்ரீஸ் வந்து மற்றதெல்லாம் டாமினேட் பண்ணும். இப்போ கடைசியாக ட்ரீஸ் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வரதுங்கிறது கொஞ்சம் இனிமேல் வராது. அதைத்தான் நம்ம வந்து ஸ்டெபிளைஸ்டு கம்யூனிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அதை கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ட்ரீஸ்லாம் வந்து அடர்ந்த காடு வந்துருச்சுன்னா அதை கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. ஃபைனல் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறோம். இந்த டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன்னு பார்க்கும்போது இட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்னால் என்னங்க அர்த்தம்? படிப்படியாக நடக்குது. லேண்டு, பேரன் லேண்ட் இருக்குன்னா முதல்ல ஆல்கே, ப்ரையோஃபைட் மாதிரி வருது. அதுக்கப்புறம் சின்ன செடி வருது, அப்புறம் புதர் செடி வருது, அப்புறம் மரங்கள் வருது. சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. விச் காசஸ் சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. பிளான்ட் கம்யூனிட்டிங்கிறது ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெர்ப்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்பீசிஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஷ்ரப், புதர் செடி வருதுன்னா அது சம்மந்தமான ஸ்பீசிஸ் இருக்கும். அப்புறம் ட்ரீஸ்னால் ட்ரீ ஸ்பீசிஸ் இருக்கும். அதான் பிளான்ட் கம்யூனிட்டிங்கிறோம். அந்த பிளான்ட் கம்யூனிட்டியோட ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சரில் மாற்றங்கள் வருது. ஸ்ட்ரக்சருங்கிறது இங்கே மார்ஃபாலஜியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் இஸ் டியூ டு த சேஞ்சஸ் இன், அதாவது ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் எதனால் நடப்படுதுன்னா ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயாட்டிக்ங்கிறது வாட்டர், டெம்பரேச்சர், சாயில் இதெல்லாம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு ஸ்டேபிள் கம்யூனிட்டி. இப்போ ஆல்கே, ப்ரையோஃபைட்லாம் அன்ஸ்டேபிளுங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னா அவங்களால சர்வே ஆக முடியாது. மரம்லாம் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. தண்ணி இல்லாட்டி கூட வறட்சியை கூட தாங்கி அந்த மரங்கள் ரொம்ப நாள் வாழும். ஸோ ஸ்டேபிள் கம்யூனிட்டி வந்து அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டியில் இருந்து டெவலப் ஆகி வருது. நெக்ஸ்ட் கிராஜுவல் ப்ராக்ரஸ். அண்ட் ப்ராக்ரஸ்னால் முன்னேற்றம், படிப்படியாக முன்னேறுது. இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, total biomass, niche specialization, humus content of the soil. So
இப்போது கிராஜுவல் ப்ராக்ரஸ்னால் டெவலப் ஆகுது, அதிகரிக்குதுன்னு அர்த்தம். படிப்படியாக அதிகரிச்சுட்டு வருது. என்னது? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகரிக்குது. முதல்ல அந்த இடத்துல புல் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செடிகள் வந்துச்சு, அப்புறம் புதர் செடிகள் வந்துச்சு, அப்புறம் மரங்கள் வந்துச்சு. டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் பயோமாஸ். புல் மட்டும் இருந்தப்போ பயோமாஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. டோட்டல் அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸோட எண்ணிக்கை, அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய மாஸ், பயோமாஸ். சிறு செடி வரும்போது, ஹெர்ப்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஹெர்ப்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஷ்ரப்ஸில் அதிகமாகிடுச்சு, ட்ரீஸ் வரும்போது அந்த பயோமாஸ் உச்சத்தை போய் அடைஞ்சுது. நெக்ஸ்ட்டு நிச்சே ஸ்பெஷலைசேஷன். நிச்சே அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த பிளான்ட் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஸோ அந்த பிளான்ட்டோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவில் வர்றது இல்லையா, அதை நிச்சே அப்படிமோ. நிச்சே ஸ்பெஷலைசேஷன் வரும். அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட், பிளான்ட்டோட அளவு அதிகரிக்கும் போது, பயோமாஸ் அதிகரிக்கும் போது அந்த இறந்து போன பிளான்ட் பார்ட், லீஃபு, ஸ்டெம் இதெல்லாம் உடஞ்சி உழுவுது இல்லையா, அது வந்து சாயிலில் மக்கி போய் அந்த ஹியூமஸோட அளவு அதிகமாகிக்கிட்டே வரும். இது எல்லாமே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரதா கிராஜுவல் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈக்காலஜிக்கல் சக்சஷனோட ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபுட் செயின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புல் மட்டும் இருந்தப்போ அதை சாப்பிட்ற முயல் இருந்துச்சு, முயலை சாப்பிட்ற ஒரே ஒரு கார்னிவோர் இருந்துச்சு. ஒரு சிம்பிள் ஃபுட் செயின் தான் இருந்துச்சு. அதை காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப்பாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல்ல முயல் திங்கும். இப்போ குட்டி குட்டி செடி, இந்த புதர் செடி, மரங்கள்லாம் இருக்குன்னா அதை போய் முயல் எட்டி சாப்பிடாது. அதை சாப்பிட்ற மாதிரி ஆடு, மாடு, அப்புறம் பறவைகள், இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் வரும்போது அதை சாப்பிட்ற கார்னிவோர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார்னிவோர்ஸ் வரும்போது சிம்பிள் ஃபுட் செயினாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் ஃபுட் செயினாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு லோவர் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் தான் முதல்ல இருக்கும். அதிலிருந்து ஹையர் காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் நமக்கு கிராஜுவலாக டெவலப் ஆகி வந்துருச்சு. லோவர் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் ஆல்கே, பிரையோஃபைட். ஹையர் காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம் ட்ரீஸ், ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம், டெரிடோஃபைட்ஸ். இதெல்லாம் இட் கிரியேட்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளான்ஸ் இருக்குன்னா அதை ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுவாங்க, ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்கன்னா கார்னிவோர்ஸ் அவங்கள சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள இன்டர்டிபெண்டன்ஸ் வரதை இந்த ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் தான் ஏற்படுத்துது. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். டைப்ஸ் ஆஃப் சக்சஷனில் பிரைமரி, செகண்டரி, ஆட்டோஜெனிக், அல்லோஜெனிக், ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் சக்சஷன்னு 6 டைப் பார்க்க போகிறோம். ப்ரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது ஒரு பேரன் லேண்ட் இருக்குது, அங்கே எதுவுமே இன்னும் வரலை. அங்கே வரக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டியை நம்ம ப்ரைமரி சக்சஷன் அப்படிம்போம். யூஸ்வலாக அது மைக்ரோப்ஸ், லிச்சன்ஸ், மாசஸ் தான் இருக்கும். இதை கொஷினில் கேட்பாங்க, நீட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லிச்சன்ஸ், மாசஸ்ங்கிறது பிரையோஃபைட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்னு வரும்போது ஆல்கேலாம் வந்துருவாங்க. அவங்க தான் ப்ரைமரி சக்சஷனாக ஒரு பேரன் லேண்டில் முதல்ல வர ஆர்கானிசமாக இருப்பாங்க, பிளான்ஸாக. இப்போது லிச்சன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை. ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய சிம்பயோட்டிக் அசோசியேஷன் தான் நம்ம லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது, ஏற்கனவே அங்கே ஃபாரஸ்ட் இருந்துச்சு, நேச்சுரல் கெலாமிட்டி, எர்த்குவேக் மாதிரி, இல்லை ஃப்ளட்டு மாதிரி, இல்லைன்னா ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிம்பாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வச்சிடறோம் இல்லையா, அதனால், இல்லைன்னா ஆடு மாடு மேய்ச்சல்னால, அதிக ஓவர் கிராசிங்னால அந்த இடம் வந்து பேரன் லேண்டாக மாறிடுச்சு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒரு சக்சஷன் ஸ்டார்ட் ஆகும். அதை செகண்டரி சக்சஷன் அப்படிமோ. டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா. எப்படி? எர்த்குவேக்னாலேயோ இல்லை அதிகமான மேய்ச்சல்னாலேயோ அந்த ஏரியா வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, திருப்பி அங்கே அனதர் கம்யூனிட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது செகண்டரி சக்சஷன் அப்படிம்போம். ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ட் பை பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய லார்ஜ் ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ப்ராட் லீவ்ஸ் அதுக்கு கீழே எந்த பிளான்ட்டையும் வளர விடாமல் பண்ணிடும். அப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீஸ் மட்டும்தான் அங்கே வளரும், குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் அங்கே வளர முடியாமல் போயிடுது. இங்கே ஆட்டோஜெனிக் சக்சஷனில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படிங்கிறது ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாண்ட் இருந்துச்சு, அந்த பாண்டில் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த பாண்ட், அந்த குளம் வந்து நாளடைவில் தூர்ந்து போய் மணலால் ஃபில் பண்ணப்பட்டு இப்போது மீசோஃபைட்டிக் பிளான்ட், மீசோட்ராஃபிக் பிளான்ட்ஸ் வந்துருச்சு. அதாவது மாய்ஸ்சர் வந்து தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய லேண்ட் பிளான்ட்ஸ் வந்துருச்சு. அக்வாட்டிக் பிளான்ட் இப்போ அங்கே இருக்காது. அப்போது அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற ஏபயோட்டிக் காம்பனண்ட், சாயில் அப்படிங்கிற ஏபயோட்டிக் காம்பனண்ட்ஸ் தான். அதான் அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படிம்போம். ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் அப்படிங்கிறது ஒரு சக்சஷன் ஆரம்பிக்கும் போது ஏர்லியர் பீரியடில் அந்த இடத்துல வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து
பிளான்ட் கம்யூனிட்டி ஜாஸ்தியாக வளருவாங்க. ஏன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில், அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது பாஸ்பேட், கால்சியம், மெக்னீஷியம், அதை தான் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் அப்படிமோ. அது சாயிலில் அதிகமாக இருக்கும்போது அங்கே பிளான்ட்ஸ் ரொம்ப நல்லா வளருவாங்க. இப்போ ஆட்டோட்ராஃபிக் சக்சஷனில் பிளான்ட் கம்யூனிட்டி நல்லா ஃப்ளரிஷாக வளருவாங்க. அப்போது போக போக இங்கே பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ஈக்கோலாஜிக்கல் சக்சஷனில் நம்ம பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஹெட்ரோட்ராஃபிக் சக்சஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல முதல்ல ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ பாக்டீரியா மாதிரி, ஃபங்கை மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்ரோட்ராஃபிக் மைக்ரோ ஆர்கானிசம் அபண்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஈக்கோலாஜிக்கல் சக்சஷனில் ஹெட்ரோட்ராஃப்னால என்ன அர்த்தம்? தே டிரைவ் ஃபுட் ஃப்ரம் அதர் காம்பனன்ட்ஸ். அப்போ மற்றவங்க கிட்ட இருந்து ஃபுட்டை இவங்க எடுத்துக்கிறதுனால போக போக பயோமாஸ் ஆர் எனர்ஜி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் ஹெட்ரோட்ராஃபிக் சக்சஷனில். ஸோ these are all the types of succession. Next, classification of plant succession பார்க்கும்போது அதை சீரா பிரிக்கிறாங்க. 3 சீரா: ஹைட்ரோசீர், மீசோசீர், ஜீரோசீர்னு. ஹைட்ரோசீர் starts with region where water is plenty. தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல, பாண்ட், லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், ஸ்வாம்ஸ், இந்த மாதிரி இடத்துல, தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல ஒரு ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் ஆரம்பிச்சதுன்னா அது ஹைட்ரோசீர் அப்படிம்போம். மீசோசீருங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுங்க, மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அடிக்வேட். அதாவது தண்ணியும் இருக்கும், ஆனால் தண்ணி அபண்டண்ட்டாக இருக்காது. சாயில் இருக்கும், லேண்ட் ஏரியா வேர் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது, அதான் மீசோசீர் அப்படிம்பாங்க. ஜீரோசீர் அப்படிங்கிறது மாய்ஸ்சர் இஸ் அட் மினிமல் அமௌண்ட், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அங்கே வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, மாய்ஸ்சர் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிற ஜீரோசீரை 3ஆக பிரிக்கிறாங்க: லித்தோசீர், ஹேலோசீர், சாமோசீர்னு. லித்தோசீர் பேரன் ராக்ல வருது. லித்தோ அப்படின்னாலே ராக்ஸ்னு அர்த்தம். இது கொஷினில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேலோசீர் அப்படிங்கிறது செலைன் வாட்டர், உப்பு தண்ணியில் வளருது. சாமோசீருங்கிறது சாண்டில் வரக்கூடிய ஈக்கோலாஜிக்கல் சக்சஷனை நம்ம சாமோசீர் அப்படிங்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ about ecological succession. and ஹைட்ரோசீர் மட்டும் நம்ம டீடைல்டாக நம்ம சிலபஸில் இருக்குது, அதை தனி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.